வணக்கம் தோழிகளே, நான் விருதாச்சலத்துலேருந்து துளசி பாக்கியராஜ் இயர்லோபிங் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இப்போ பாருங்க, அவங்க இயர்லோபிங் பண்ணிட்டு கன்ஷீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஃபுல்லுமே நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு இயர்லோபிங் பண்ணி. இப்போ இந்த இடத்துல நம்ம கன்ஷீட் பண்ணோன்னா ஸ்டெட் இருக்கு, ஏற்கனவே அவங்களுக்கு காது ஹோல்ஸ் இருந்தனால மேலே வந்து குத்துனா கொஞ்சம் ஸ்டெட்டு போட்டாங்கன்னா ரொம்ப மேலே ஏறிட்டு தெரியும். அதனால் இங்கே குத்துனாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட வந்த மாதிரி இருக்கும். அதனால் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் தான் ஆப்ஷனு. ஸோ கொஞ்சம் வந்து ஒரு பாயிண்ட் நவுத்தி தான் குத்துறோம். ஏன்னா இயர்லோபிங் பண்ணியிருக்கறனால நம்ம ஒரு பாயிண்ட் நவுத்தி தான் குத்துறோம். ஸோ எப்படி குத்துறேன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ரெடி வேலை தானே மூச்சு கொடுத்து பேசிட்டு அக்கா இது ஒரு நிமிஷம், இங்கே கீழே சொல்லிடுங்க. அது கொஞ்சம் மேலே தானே சொன்னீங்க. மேலே தான் சொல்லலாம். சரி ஓகே. ரொம்ப கீழெல்லாம் போல, நான் வைக்கிறேன் பாரு. இங்கே தான் ஓகேவா? இருங்க வைக்கிறேன் பாரு. மேம் வச்சிருக்காங்க பாரு, அந்த ஊசி மாதிரி வச்சிருக்காங்க. பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோ. இரு வழுக்கு தேங்காய் வேற வச்சிருக்கேன்னு. ஸோ பாருங்க, ஒரு பாயிண்ட் நவுத்தி தான் நம்ம தோடு குத்திருக்கோம். ஸோ இப்போ அவங்க பெரிய ஸ்டெட் போடும்போது இந்த இயர்லோபிங் வந்து எல்லாமே அப்படியே வந்து அவ்வளோ வீடியோ எடுத்து அவ்வளோ எடுத்து ஏன் இப்படி. ஸோ ஓகே, ஸோ உயிர் கொடுத்து பேசிகிட்டு இருக்கோம். அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கன்ஷூட் பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள், இப்போ அவங்க 2 நாள் கழிச்சு தேங்காய் வச்சுட்டு வந்து நீங்கள் எந்த ஸ்டெட் வேணாலும் பெரிய ஸ்டெட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் கவலையப்பட வேண்டாம். விருதாச்சலத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் துளசி இன்ஸ்டியூட் வந்தீங்கன்னா சூப்பராக இயர்லோபிங் பண்ணிவிட்டு நல்லா பெரிய பெரிய ஸ்டெட்டு போட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.